வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் வீசும் என்பதை வரைகலை மூலம் பார்க்கலாம். தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல வெப்ப அலை வீசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. வெப்ப அலைனா என்ன அப்படிங்கிறத பத்தி முதல்ல நம்ம பார்க்கலாம். பொதுவாக நிலப்பரப்பை 3 விதமா பிரிக்கலாம். கடலோர பகுதி, சமவெளி பகுதி, மலை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா பிரிக்கலாம். இந்த கடலோர பகுதியை பொறுத்தளவுல 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சராசரி வெப்பநிலை. மலைப்பகுதிகளை பொறுத்த அளவில் 30 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சராசரி வெப்பநிலை. சமவெளி பகுதிகளை பொறுத்த அளவில் 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சராசரி வெப்பநிலையாக இருக்கு. இதை தாண்டி இதை கடந்து 3லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரையும் சராசரி வெப்பநிலையை தாண்டி பதிவாகும் பொழுது தொடர்ந்து 3 நாட்களுக்கு பதிவாச்சுன்னா அதை வெப்ப அலை அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் அதிக வெயில் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத விஷயத்தை பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தா ஈரோடு கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகி இருக்கு. இது சராசரி வெப்ப அளவை காட்டிலும் 5.5 டிகிரி செல்சியஸ் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போன்று சேலத்திலும் அதிக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. 41.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கு. இது சராசரி இயல்பை காட்டிலும் 3.7 டிகிரி செல்சியஸ் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா 41.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. மதுரையில் 40.2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து கோடைக்காலம் தொடங்கினதிலிருந்து இது போன்ற வெப்பத்தின் அளவு அதிகமாக பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களில் அதிக வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கு. அதிக ஈரப்பதம் இருக்கும், இதன் காரணமாக அசௌகரியங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. குறிப்பா தமிழகத்தினுடைய வடக்கு மாவட்டங்கள்ல அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டுமல்லாம அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கான சில வழிமுறைகளையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா 12 மணிலேருந்து 3 மணி வரையும் அதிக வெப்பம் பதிவாகக்கூடிய அந்த நேரத்தில் வெளியில தேவையில்லாம போக வேணாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. அவசியமா போக வேண்டிய பட்சத்தில் கையில தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு போங்க, அதே போன்று கொடை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற சில அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி தாகம் எடுக்கலனா கூட தண்ணீர் பருகுங்க, உடலை எப்பொழுதும் நீரேற்றத்தோட வச்சுக்கோங்க அப்படிங்கிற அறிவுறுத்தல்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி நம்ம வெப்பநிலையிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டமான ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தகிக்கும் வெயிலால் ஏராளமானோர் தங்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். வெயில் தொடர்பாக பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு, அதுவும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகபட்சமான வெப்பத்தை பதிவாகிக்கிட்டு இருக்கிறது காரணம். ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம மாவட்டம் அதிகமாக சுற்றுச்சூழலிலே பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. நிலம், நீர், காற்று பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. ஆயிரக்கணக்கான மரங்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த மரங்கள் எல்லாம், ரோடுகளில் இருந்த மரங்கள் எல்லாம், புளிய மரம், வேப்ப மரம், எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு விட்டதும் ஒரு காரணம். இந்த கோடை வெயில் தாக்கம் ஈரோட்டில் ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வர்றதனுடைய விளைவு. அதனால் வழக்கத்தில் இல்லாதபடி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஈரோட்டில் வெப்பநிலை அதிகமாகிக்கிட்டே போகுது. இதே நிலைமை இன்னும் தொடர்ந்து நீடிச்சது அப்படின்னாக்கா பொதுமக்களினுடைய அத்தியாவசிய வாழ்க்கை எல்லாமே பாதிக்கும், விவசாயம் பாதிக்கும்.